அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நமக்கோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ ஏற்படக்கூடிய நோய்களிடமிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான திக்ரை கட்டாயம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த திக்ரானது நம்மை சார்ந்தவர்களுக்கு அல்லது நமக்கு நோய் ஏற்படுகின்ற போது அந்த நோயிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய மகத்துவமான திக்ராக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகள் அல்லது நம்முடைய பெற்றோர்கள், நம்மை சார்ந்தவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஷைத்தானிய தீண்டுதல்களால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதே போன்று பிறருடைய கண்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளுக்கு மிக சிறந்த நிவாரணமாக இந்த திக்ர் இருக்கும். இந்த திக்ர் எவ்வளவு மகத்துவமானது என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த திக்ரை நபிகளாருக்கு ஓதி அவர்களை சுகப்படுத்தினார்கள். அத்தனை மகத்துவமும் பெருமதியும் நிறைந்த திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது. இந்த திக்ர் தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 4403வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் விவரங்களை அபு ஷயீத் அல் குத்ரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவிப்பில், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோயிட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அங்கு வருகை தருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா என கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆம் என்று பதிலுரைத்தார்கள். அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அல்லாஹ்வின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன். உமக்கு தொல்லை தரும் அனைத்து அம்சங்களிடமிருந்தும், பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் அல்லது கண்களின் தீமையிலிருந்தும் உமக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிப்பானாக. அல்லாஹுவின் பெயரால் உமக்கு ஓதி பார்க்கிறேன் என்று கூறினார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான திக்ரை நீங்களும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தோருக்கு ஏற்படக்கூடிய ஷைத்தானிய தீண்டுதல்கள் அல்லது கண் பார்வையால் ஏற்படக்கூடிய நோய்களிடமிருந்து அல்லாஹ்விடமிருந்து பாதுகாவல் தேடுவதற்காக இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த திக்ரை நீங்கள் அரபியிலும் ஓதிக்கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த அரபு திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ள முடியும். முடியாதவர்கள் தமிழிலும் ஓதிக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நோய்களையும் தீர்த்து சுகமளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.